மலேசியா சூழலில் வந்து திரைப்படங்கள் வந்து சினிமாவே வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. மலேசியாவுக்கு வர படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிதட்டி தான் வரும். அப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஓடக்கூடிய படமாக தான் பார்த்து பார்த்து மலேசியா மக்கள் பழகிட்டாங்க. பிறகு மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் படங்கள் ஓடலன்னா படத்தை தூக்கிடுவாங்க. மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சமரசம் பண்ணி என்னென்னமோ பண்ணதுக்கு பதிலாக ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்சி வச்சது செய்யும்போது அதில் வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் மலேசிய தமிழ் திரைப்பட இயக்குனர் சஞ்சய் பெருமாள் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப வார்ம் வெல்கம் டு தமிழ்நாடு. நீங்கள் வந்து ஒரு உலக அளவில் திரைப்பட விழாக்களில் நன்கு அறிந்த ஒரு மலேசிய தமிழ் திரைப்பட இயக்குனராக இருக்கீங்க. ரோட்டர்டாம் ஃபெஸ்டிவல்லேயே உங்களுடைய படங்கள் வந்து திரையிடப்பட்டிருக்கு. ஜகாட்னு ஒரு படம், அது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அதை சீக்குவல் மாதிரி இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 படங்களை இப்போ வெளியிட போறீங்க. ஆமாம் ஆமாம். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் வந்து ஏன்னா நம்ம மலேசியா சூழலில் வந்து திரைப்படங்கள் வந்து சினிமாவே வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஸ்க்ரீன் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த படம் பேசப்பட்ட பிறகு நிறைய பேர் வந்து தொலைக்காட்சியில் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்த பிறகு இதை நான் சினிமாவில் மிஸ் பண்ணிட்டேன், இது பார்த்துருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் புதுசாக ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு ஒரு புது ஜெனரேஷனே வந்துருச்சு இல்லையா, அவங்களும் பார்க்காம இருந்திருப்பாங்க. சரி, அது வந்து நம்ம திரைக்கு திரும்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி. அதுக்கப்புறம் அதை ஒட்டி இன்னும் 2 படம் நம்ம பண்ணியிருக்கோம். மாச்சாய், அப்புறம் ப்ளூஸுங்கிற படம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் சொல்கிறோம். அதாவது அந்த படத்தோடைய நேரடி தொடர் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 2 படமும் ரிலீஸ் பண்ணும்போது இதுவும் கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தா அது திரும்ப ஒரு தடவை பார்த்து அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணது. இப்போ உங்களுடைய திரைப்படங்களை பார்க்கும்போது ஒரு மலேசிய நிழல் உலகத்தோடைய அந்த இது சாயல் இருக்குது. அப்படியே சிறுவர்கள் வந்து அப்படியே மாறுறது அந்த உலகத்தை. ஏன் இந்த கதையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க, இந்த மாதிரியான கதைகள்? ஆமாம், இந்த கதையை தேர்ந்தெடுத்த காரணம் என்னென்னா, நான் வளரும்போது ஃபுல்லாக தமிழ் சினிமா பார்த்து தான் நான் வளர்ந்தேன். எங்கள் காலிவுட்டில் தமிழ் சினிமா தான் பார்த்து வளர்ந்துட்டு வந்தேன். இப்போ இங்கே உள்ள மக்களுக்கும் இங்கே இந்த மண்ணுக்கும் இப்போ எனக்கும் என்ன தொடர்பு அப்படி கேட்டிங்கன்னா 3 விதமாக நான் எடுத்துக்குவேன். ஒன்று அதோடைய மொழி, அப்புறம் கலாச்சாரம், அப்புறம் அதோட ஆன்மீகம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது தவிர்த்து இங்கே உள்ள வாழ்வியலும் அங்கே உள்ள வாழ்வியலும் டோட்டலாக வேறு. இப்போ நான் வந்து ஒரு 3வது தலைமுறை பாருங்க. அப்போ நம்மளுடைய மலேசியா வாழ்வியலே வேறு மாதிரி இருக்கும். அந்த வாழ்வியலை வந்து நான் பார்த்த சினிமாவில் நான் பார்க்கல. அப்போது அந்த சினிமாவில் வந்து பார்க்கும்பொழுது அது ஒரு நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த பார்த்த வாழ்க்கை அங்கே இல்லையே, சரி நம்ம பார்த்த வாழ்க்கையை வந்து ஒரு சினிமா எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில் பண்ணது தான் ஜகாட். இப்போ தமிழ் சினிமாங்கிறது எப்படின்னா ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, அப்புறம் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு வெகுஜன ரசனையோடு இருக்கு. நீங்கள் அந்த சினிமாவை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய சினிமாவை அது மாதிரியான ஒரு மேக்கிங்கில் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு புதுமையை அதை செய்கிறீங்களா? அது புதுமைன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இந்தியாவில் உள்ள சொல்லணும், அதோடைய ஃபார்முலா வந்து தனி ஒரு ஃபார்முலா, அது உலகத்தில் இல்லாத ஒரு ஃபார்முலான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பாடல்கள் மற்ற எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும் இல்லையா, அது ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்முலா. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபார்முலா ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ஏன்னா கதைகள் பார்க்கும்போது திடீர்னு பாடல் வரும்போது கதையில் ஒரு பிரேக் விட்ட மாதிரி இருக்கும். கதை சூழல் போயிருக்கும், திடீர்னு பாட்டு வந்து கதை நிற்கிது, அப்புறம் தொடர்ந்து போகுது இல்லையா. அதனால அந்த பாடல்கள் இல்லாமல் நேரடியாக கதை போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து மற்ற நாடுகளில் உள்ள சினிமா பார்த்து அதோடைய கிராமர் எடுத்துக்கிட்டு சரி மலேசியா மண்ணிலேருந்து ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்குங்கிறது வந்து செஞ்சு பார்த்தது தான். இப்போ மலேசிய திரைப்பட சூழல் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? அங்கே படம் இயக்கிறது அதெல்லாம் சவால் நிறைந்ததா, இல்லாட்டி எளிதான ஒரு முறையில் செய்ய முடியுமா? 2 விதமாக பார்க்கலாம். எளிதாக பண்ணிடலான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து அரசாங்கத்துடைய நிதியெலாம் கொடுக்கப்படுது. இப்போ சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தமிழ் ஃபிலிம் மேக்கர் எல்லாருக்கும் வந்து நிதிகள்லாம் கொடுக்கப்படுது. அங்கே படம் செய்கிறதுக்கான ஒரு பெரிய தடைகள் எதுவுமே இல்லை, ஈஸியாக பெர்மிஷன்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னா. ஆனால் வெளியிடும்போது கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வர படங்கள் தான் வந்து இங்கேருந்து வர படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 படங்கள் மேலே வருது. ஒரு வாரத்துக்கு ஒரு 5 படங்கிட்ட வரும்போது மலேசியர்கள் வந்து மலேசியா படங்களை வந்து 2வது பட்சமாக தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து அங்கே நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் போக ஒரு 100% அங்கே இருக்காங்கன்னா ஒரு 97% வந்து ஹாலிவுட்டோடைய நகல் சினிமா செஞ்சாலே போதும், அதுவே திருப்தி அடைஞ்சிருவாங்க.
ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வேற ஒரு கதையை சொல்ல போகிறோம், வேற ஒரு ஃபார்முலாவில் படம் எடுக்கும்போது நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ தமிழ் சூழல்லையே வித்தியாசமான படங்கள் எடுத்தால் இங்கே சக்ஸஸ் ஆகுது. இப்போ அந்த ஃபார்முலாவிலேருந்து மீறி எடுத்தால் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் மலேசிய சூழலில் அது வந்து ஒரு கொஞ்சம் சிரமமாக இருக்கா, எப்படி இருக்கு? கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா அடிப்படையில் வந்து ஏன்னா இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, ஒரு படம் சினிமா பார்த்துட்டு வந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இங்கே வரக்கூடிய படங்கள் வந்து பல விதமான படங்கள் வரும். ஆக பெரிய படங்களும் வரும், ஆக சின்ன படங்களும் வரும், திடீர்னு ஒரு என்னென்னமோ. ஆனால் மலேசியாவுக்கு வர படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிதட்டி தான் வரும். அப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஓடக்கூடிய படமாக தான் பார்த்து பார்த்து மலேசியா மக்கள் பழகிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரி கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு இருக்குமாங்கிறது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிறகு மலேசியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் படங்கள் ஓடலைன்னா படத்தை தூக்கிடுவாங்க. அப்போ நம்ம படங்கள் வரும்போது இங்கேருந்து ஒரு 5-6 படம் வரும் பொழுது, அப்போ முதல்ல வந்து காலிவுட் படங்களை முதல்ல பார்க்கும்போது நமக்கு 3 நாள்லேயே அடிபட்டுருது இல்லையா. எல்லாம் நினச்சிக்குவாங்கன்னா மலேசியா படத்தை பிறகு பார்த்துக்கலாம், அப்படிங்கும் போது அந்த படம் அங்கேயே அடிபட்டுருது. அப்படிங்கிற உங்களுடைய படங்களுக்கான அந்த இது ரெவென்யூ மாடல் இருக்குல்ல, உங்களோட படங்கள் வருமானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட நமக்கு அதான ரெவென்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சூழல் மலேசியாவில் எப்படி இருக்கு? எப்படி நம்ம பார்க்கலாம்னா, நம்ம செய்கிற பட்ஜெட் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் தான். இப்போ ஜகாட் செய்யும்போது மிகவும் கம்மியான பட்ஜெட் தான் பண்ணோம். ஆனால் அது வந்து நம்ம வந்து டிவிக்கு விற்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 3 வருஷம் இருந்தது. அப்படி இப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ நம்ம வந்து அது பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய லாபம் இல்லாட்டி கூட ஒரு போட்ட காசு எடுக்கலாம் அப்படிங்கிற சூழல் தான். இந்த 2 படங்களும் வந்ததுன்னா நமக்கு கவர்மெண்ட் கிராண்டு கிடச்சதுனால அது வந்து அந்த பணத்தை இப்படியே மீட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நமக்கு இல்லை. அதனால நமக்கு வந்து எந்த மாதிரி சினிமா நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த சினிமா செய்யறதுக்கான சூழல் ஓரளவுக்கு இருந்தது. இப்போ பொதுவாக இங்கே தமிழ் சூழல் எப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் போய் தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லுவார். தயாரிப்பாளர் ஒரு நடிகர்கிட்ட இயக்குனர். இப்போ எப்படின்னா நடிகர்கிட்ட சொன்ன பிறகு தயாரிப்பாளர்கிட்ட வராங்க. சூழல் மாறிட்டு முன்னாடி தயாரிப்பாளர் டு நடிகர், இப்போ நடிகர் டு தயாரிப்பாளர். இப்போ உங்களுடைய கதை வந்து எதற்காகவும் நீங்க வந்து சமாதானம் இல்லாம எடுக்கிறீங்களா உங்க கதையை? யாருக்காகவும்? ஆமாம், யாருக்கு எந்த விதத்துலையும் யாருக்காகவும் சமரசம் பண்ணாமல் செய்யக்கூடிய அந்த சூழல் இருக்குது. என்னதான் நிறையா சவால்கள் இருந்தாலும் அந்த விதத்தில் வந்து நம்ம பரவாயில்ல, நம்ம விஷயத்தில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உலகப்பட விழாக்களில் உங்களோட படங்கள் திரையிடப்பட்டிருக்கு. அதுக்கான கிடைத்த பாராட்டுகள் இல்லாட்டியும் அவரோட விமர்சனங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லபடியாக விமர்சிக்கிறாங்க. இப்போ மாச்சாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டர்டாமில் வந்து போட்டி பிரிவில் இருந்தது, பிக் ஸ்க்ரீன் காம்படிஷன் போட்டி பிரிவில் இருந்தது. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பரிச்சயமான கதை மேலே நம்ம வேறு எலமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு தைரியமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு எண்டிங் ஒரு வேறு மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்திருக்கோம், அது பாராட்டக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலராக சொல்கிறாங்க. போகிற இடத்துலலாம் எல்லாம் சேல்ஸ் வச்சுன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த காட்சிகள் நல்லாயிருக்கு, இதை நாங்கள் படத்தை பார்க்கலாமா வாங்கிக்கலாமா அப்படிங்கிற இது வந்தது. ஸோ அதனால் ஓகே, நல்ல ஒரு உங்களுடைய அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். அதில் ஒரு டைலாக் வருது, நீ வந்து பாலா மாதிரி செல்வராகவன் மாதிரி படம் எடுப்பியா அப்படின்னு. இல்லை என்னோட எனக்கு தோணுதான் நான் எடுப்பேங்கிறது. அதுதான் உங்களுடைய கான்செப்டா? இல்லை அதை நீங்கள் சொல்ல வர்றது மாதிரியே இருக்குது. ஆமாம், உங்கள் சினிமாவை தான் நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சமரசம் பண்ணி என்னென்னமோ பண்ணதுக்கு பதிலாக ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது அதில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது பிடிக்கும். இல்லை, அது ஒரு ட்ரெண்ட் செட்டாகவும் மாறிடும்ல. இப்போ அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்று பண்ணும்போது அதுவே ஒரு வழிமுறையாக மாறிடும். இன்னொரு வசனத்தில் பார்க்குறேன், ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. எப்படின்னா, மரம் விழுற சத்தம் கேட்கும், ஆனால் ஒரு விதை முளைக்கிற சத்தம் கேட்காது அப்படின்னு. அந்த மாதிரியான டார்க்கான ஒரு படத்தில் எப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு வசனத்தையோ ஒரு இதையோ உங்களால் வைக்க முடியுது? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய சொல்லுவாங்க என்னோட படங்கள்லாம் எல்லாமே டார்க்காக இருக்குது அப்படின்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருளை கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அந்த இருளை கடந்து போன பிறகு தான் வெளிச்சத்தை பார்க்க முடியுது இல்லையா. அப்போது நான் செய்கிற படங்கள் டார்க்னஸ்குள்ளார வந்து அதுக்குள்ளார ஒரு ஒளி தேடுதல் இருக்குது. அந்த தேடுதலை நோக்கி போகிற பயணம் வந்து டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது நான் என்னோட புரிதல். நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? இண்டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய ஸ்டூடியோ சிஸ்டம்க்கு இல்லாமல் வெளியே இயங்கிறது தான் வந்து இண்டிபெண்டன்ட். ஒரு கூட்டு முயற்சியில் செய்கிறது அந்த மாதிரி. ஆமாம், இண்டிபெண்டன்ட்ங்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடியோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஸ்டூடியோ வந்து
சரி இவங்க டைரக்டர், இவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அது ஸ்டூடியோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இண்டிபெண்டன்ட் வந்து அந்த 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 ஒட்டுமொத்த ஃப்ரீடம் வந்து அந்த ஃபிலிம் மேக்கர் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக மலேசியாவில் உங்களுடைய இடம் எப்படி இருக்குது? நீங்கள் எந்த உங்களுடைய ஒரு நீங்கள் இடைஞ்சிருக்கிற இடம், நீங்கள் அடைந்திருக்கிற இடம் எப்படி இருக்குது? அது ஓரளவுக்கு ஏன்னா நம்ம ஜகாட் மூலிமா நம்ம வந்து மலேசியாவில் நேஷனல் அவார்டு கிடச்சிது. நேஷனல் அவார்ட்னா வெறும் தமிழ் படத்துக்கு மட்டும் இல்லாமல் அது மலாய் படம் இருக்குது, சீன படங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 100 படங்கள்கிட்ட வரும். அந்த 100 படங்களில் வந்து சிறந்த படம் முறையாக தமிழ் படம் மட்டும் இல்லாமல், ஏன்னா மெஜாரிட்டி மொழி வந்து மலாய் மொழி. கடந்த ஒரு 28 வருஷமாக வந்து மலாய் மொழி தான் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 3 படங்கள் இருக்குல்ல, ஜகாட்டு, ப்ளூஸ் அண்ட் மச்சாய், இது எல்லாமே தமிழில் இருக்கா? மலையன் இதுலையே, மலேசியன் இது பேர் சொல்கிறீங்க? மொழி தமிழ் 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 தான், எல்லாம் தமிழ் தான். டைட்டில் மட்டும்தான் வந்து மலாயில சீனத்தில் இருக்குமே தவிர ஃபுல்லாக தமிழ் படங்கள் தான். மலாயிலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? இருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அது மலாயில் எடுக்கிறதுக்கு. அப்போ நான் என்னாச்சுன்னா முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 படம் தமிழ்லேயே அதை பண்ணிடலாம். பண்ணிட்ட பிறகு நம்ம மலாயில் பண்ண போகிறோமா இல்லை வேறு நாட்டுக்கு கடந்து நம்ம செய்ய போகிறோமாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து ஏன்னா தமிழ் படம் எடுக்கிறதே கஷ்டம் மலேசியாவில். எனக்கு வந்து நிதி கிடச்சிது, அதை ஏன் மலாய் படத்தில் எடுக்கணும்? ஏன்னா மலாய் படத்துக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இப்போ ப்ரொடியூசர்லாம் கிடச்சிருவாங்க. தமிழ் படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கிராண்டை தூக்கியே நம்ம தமிழ் படம் செய்யக்கூடாதுங்கிறது அடிப்படையில் தான் செஞ்சோம். ஆனால் ஒரு சிரமமான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க மலேசியாவில், தமிழ் சூழலில். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் கேப் எதுக்கு விட்டீங்க? 10 ஆண்டு கேப் வந்து பிளான் பண்ணலை, அதுவாக நடந்துருச்சு. ஏன்னா ஜகாட் முடிஞ்சக்கையோட நான் இமிடியட்லி ஒரு மலாய் படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டது, அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இந்த 2 படத்தோட ஸ்கிரிப்ட் அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 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 கதைக்கு 2 வருஷம் எடுத்தாலும் 4 வருஷம் ஆச்சு இல்லையா. திடீர்னு கோவிட் வந்தது. கோவிட் வந்தால் 2 வருஷம் போயிடுச்சு. 2 வருஷம் முடிஞ்சோன்னா இந்த 2 படத்தையும் கடந்த 4 வருஷத்தில் முடிச்சிட்டோம். அப்போ பார்க்கும்போது ஒரு 10 ஆண்டுகள் மாதிரி. அந்த 10 ஆண்டுக்குள்ள ஒரு 3 படம். நீங்கள் முழு நேர சினிமா தான்? முழு நேர சினிமா, அதை நம்பியாக தான் இருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இந்த 2 படங்களை எப்படி வெளியிட போகிறீங்க? தமிழ்நாட்டிலையும் வெளியே வரப்போகுது அது? தமிழ்நாடு வெளியிடத்துக்கும் நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு லிமிட்டட் சினிமா ரிலீஸு, அதுக்கப்புறம் அங்கே ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ஓடி. தமிழ் சூழலில் எப்படி ரசிப்பாங்கங்கிறது ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, கெஸ் இருக்கா அவங்களுக்கு? ரசிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஜகாட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது. அப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறப்போ இப்போ யார் டேரெக்டாக ஒன்றுமே தொடர்பு இல்லாமல் கூட என்னோடய பேரை பார்த்துட்டு என்னோடய ட்விட்டர், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ்புக்கு வந்து திடீர்னு எங்கேயோ ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நான் இந்த ஊர்லேருந்து இருக்கேன், உங்களோட பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு ரேண்டமாக மெசேஜ் வரும். ஏன்னா ஓடிடியில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ஷேர் பண்ண மாட்டாங்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு. ஆனால் படத்தை பார்த்து நம்ம மெசேஜ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு மூலையில் வந்து நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குதா. நீங்கள் ஒரு திறமையான ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க மலேசியாவில், ஏன் தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் வரலாமே? இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தாட் இருந்ததே இல்லை. அதாவது ஒரு ஆரம்பத்துலேருந்து எனக்கு மைண்டு ஃபுல்லாக மலேசியா படங்கள் எடுக்கணும், அந்த கதையை முதல் சொல்லிடணுங்கிறது தான் என் மைண்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போ அந்த 3 படத்தை முடிச்சிட்டக்கையோட தான் நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இங்கே வந்து பண்ணதுக்கான சூழலும் இருக்குது, அதுக்கான சூழலும் இருக்குது, அங்கே மலாயில் பண்ணுறதுக்கும் இருக்குது. இந்த வருஷ இறுதியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். இப்போ வெளிவரப்போகிற 2 படங்களை பற்றி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து இப்போ மலேசியா பாடல்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க பாருங்கள். ஏன்னா மலேசியா பாடல்கள் திடீர்னு ஹிப்ஹாப்பாக இருக்கும். தமிழ் பாடல்கள் தான், ஆனால் இது வரைக்கும் கேட்காத ஒரு பாணியில் வந்தது இல்லையா. அதுபோல் தான் நானும் இதை எடுத்துக்கிறேன். நம்மளோட படங்கள் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமாக இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா பார்க்காத சினிமாவாக இருக்கும். ஸோ ஒரு புதுசாக எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம மீல் சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு வாழை இலை சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், கூட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா. நாம் வந்து பிரியாணி கொடுக்குறோம், ஒரு பிரியாணி, ஒரு முட்டை, அப்புறம் ஒரு கோழி, ஆனால் 2 சாதம் தான், ஆனால் வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறோம். அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்கும். இப்போ ரஞ்சித்தோட கபாலி வந்து ஒரு மலேசிய லைஃப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு காட்டுனுச்சு, அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் மலேசியாலே பிறந்து வளர்ந்தவர், அப்போ இந்த உலகம் நீங்கள் காட்டுற உலகம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுட்பமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மலேசிய அந்த ஃபிலிம் மேக்கிங் அங்கே நீங்கள் இருந்து பார்க்கும்போது தமிழ் சூழல் எப்படி உங்களுக்கு தெரியுது? தமிழ் சினிமா எப்படி தெரியுது அப்படின்னா, எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பாலேருந்து தமிழ் சினிமா பார்த்துட்டு வந்துருக்காங்க. அதாவது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்குறேன்னா, நான் நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இங்கே வீட்டு மண்ணுக்கு வந்து தொலைக்காட்சி வரதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு சீனவங்க வந்து தொலைக்காட்சி அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு VHSல போட்டு அங்கே படம் பார்த்து அந்த மெமரிஸ்லாம் நான் இருந்து பார்க்கும்போது, தமிழ் சினிமா வந்து அதை நான் தள்ளி நின்று பார்க்குற வரைக்கும்
அது உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஒரு ரசிகனாக பார்த்து தள்ளி நின்று பார்க்கும்போது எனக்கு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு 100 வருஷம் ட்ரெடிஷன் இருக்குது. அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா நான் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஒரு கிராமர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கிராமருக்குள்ளார போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உங்கள் மாதிரியான படங்கள் இருக்குல்ல, ஒரு ஒரு டார்க் அதை எடுக்கும்போது அதுக்கான லைட்டிங், அந்த நுட்பங்கள் இருக்குல்ல, அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு லைட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏன்னா நான் வந்து வேலை செய்கிற ஆட்கள் எல்லாமே வந்து அவங்க நான் ரொம்ப நம்புகிறேன். அதாவது என்னுடைய சினிமாட்டோகிராஃபரும் சரி, அவங்ககிட்ட வந்து அவங்களோட வேலை பிடிச்சி அவங்க ஏற்கனவே ஓரளவுக்கு இப்போ வேலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்ககிட்ட கூப்பிட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு விஷன் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் காமிப்பேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸு, ஈவன் நான் செட்டில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவேன். அப்போ அந்த மியூசிக் ப்ளே பண்ணும்போது எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து நான் வார்த்தையாக சொல்ல முடியாது. அந்த மியூசிக் கடத்திடும். இப்போ அந்த மியூசிக் தான் எல்லோரும் கேட்பாங்க. என்னோடய ஆக்டர்லேருந்து, சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லோரும் அந்த மியூசிக் கேட்ட இந்த மூட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செட் ஆயிடுவாங்க. அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னுடைய விஷனை வந்து புஷ். இப்போ தமிழ் சினிமாவில் இருந்து அங்கே வந்து மலேசியாவில் வந்து படம் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்களே இயக்குநர்கள், அவங்களுக்கு வந்து அரசு உதவிகள் எதுவும் செய்யுமா? எப்படி செய்கிறாங்க? எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபீமி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஃபிலிமிங் இன் மலேசியா அப்படின்னு சம்திங் அந்த மாதிரி வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்ஜெட்டில் ஒரு 30% வந்து கழிவு கொடுப்பாங்க. அது வந்து நிறைய நாடுகளில் இருக்குது. தாய்லாண்டில் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நிறைய நாடுகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முன்னோடியாக இருந்தது மலேசியா. முன்னே இருந்தது. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவெல்லாம் ஒரு சின்ன காட்சியாவது அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன், ஒரு சண்டையாக ஏதாச்சும் வந்து கூட மலேசியாவில் ஷூட் பண்ணணும்னு வருவாங்க. அதுலேருந்து தான் முழு படமும் மலேசியாவில் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற வர முயற்சியெல்லாம் அந்த ஸ்கீமில் ஆரம்பிச்சது தான். இப்போ இந்த 3 படங்கள் ஜகாட், மச்சாய், ப்ளூஸ் 3க்கான மீனிங் என்ன? ஜகாட் அப்படின்னா மலாயில் வந்து கெட்டதுன்னு அர்த்தம். இப்போ நீ பெரிய ஜகாட்டா அப்படின்னா நீ இங்கே பெரிய தாதாவா, ஆமாம், பெரிய பிஸ்தாவா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மாச்சாய் அப்படின்னா ஒரு சீன வார்த்தை. சீன வார்த்தைன்னா ஒரு அடியாள் அப்படின்னு, ஒருத்தன் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அடியாள்னு எடுத்துக்கலாம். ப்ளூஸ் இங்கே வந்து ஒரு மேற்கத்திய இசைபாணி, பீட்டில்ஸ் ப்ளூஸ், ப்ளூஸ்னு சொல்லுவாங்க. இது கருப்பர்களுடைய ப்ளூஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கருப்பர்கள் வந்து 20 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 4 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் படுப்பாங்க, 2 மணி நேரம் வந்து நல்லா ஜாலியாக வந்து தண்ணி சாப்பிட்டுட்டு மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதான் ப்ளூஸ். அதில் வந்து அவங்க கஷ்டத்தை வந்து கஷ்டமாக பாட மாட்டாங்க, ஆனால் சந்தோஷமாக பாடுவாங்க. கஷ்டத்தையும் சந்தோஷமாக பாடுவாங்க. அந்த முரண் இருக்கு இல்லையா, அந்த பிடிச்சதுங்க. அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாப் மார்லிலாம் சொல்லுவாங்களே பிரபலம், பாப் மார்லி வந்து ரேகி, அது இது ராப், அது ரேகி. பாப் மார்லி ரேகி. ப்ளூஸ்ங்கிறது வந்து ரெகேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், ரெகி ஒரு தனிப்பட்ட இசை, இது ஒரு தனிப்பட்ட இசை. ஆமாம். உங்களுடைய 3 திரைப்படங்களும் வந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்த பேட்டிக்கு நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.